ஹாய். இப்படி வெளியே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. என்ன கேட்டிங்கன்னா எங்களுக்கு மனசாட்சி இருக்குது, அந்த வேலையை நாங்கள் பண்ண மாட்டோம். எங்கள் பாப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஈரோடு பார்க் இருக்குது, கூட்டிகிட்டு போனேன். எனக்கும் ஈரோட்டுக்கும் நம்ம ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு தான். டைமிங் கிடைக்கல, அதனால் இன்றைக்கி தான் கூட்டிட்டு வந்தேன். சரி பாப்பா அங்கே வரு பாப்பா, சரி இப்போ தூரி ஏறியா இதுக்கா இங்கேயே பார்த்துட்டு போகிறாங்க. ஜோடியாக கொண்டுருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ எங்கேயுமே போய் நம்ம நின்று வீடியோ பிடிக்க முடியல, பேச முடியாது. நாங்களும் வேறு ஒதுக்குப்புறமா நின்றுக்கு வந்துட்டுருக்கா. அதனாலங்க தான் ஒரு அங்கங்கே உங்களுக்கு பார்த்த லாங்க தெரியுது, ஆனால் அங்கங்கே ஜோடியாக கொண்டுருக்காங்க. அதுதான் பிரச்சனை. சரி பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாப்பாவை வச்சு 2 வீடியோ எடுத்து போடுங்க. சரியா பாப்பா? போ போ அங்கே போ, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் இந்த கம்பி தாண்டி வச்சு எப்போ பாப்பா இன்னும் பாப்பா பின்னாடி பார்த்து பயமாக இருக்குது. பாப்பா நில்லு பாப்பா, இதுதான் பாப்பா பார்க்கு, அப்படித்தான் இருக்குது. பார்க் இருக்குன்னு அப்படித்தான் இருக்குது. அதெல்லாம் நீ கண்டுக்கப்படாது பாப்பா. சரி சொல்லு, இப்போ ஒன்று சொன்னேன் அது என்கிட்ட சொல்லு. சொல்லு. இப்படி இருந்ததே வந்திருக்க மாட்டேன் பாப்பா. அப்படியே சொல்லக்கூடாது பாப்பா. தள்ளி நின்று வீடியோ பிடிச்சிருக்காங்க. ஒரு குழந்தைகளாம் விளையாட்டுருக்காங்க தான். நம்ம குழந்தை தான், நம்ம குழந்தைங்க இல்லை, நம்ம குழந்தை இத்தனை குழந்தைகள் இத்தனை குழந்தைகள் நம்ம மேலே பெற்று போகிறதுக்கு ஏவாப்பா. சரியா அந்த பக்கம் இருக்கிறவங்க கூடி ஆடிட்டு இருக்கோம். சரி பாப்பா வா. ஷார்ட்ஸ் எங்கள் பாப்பா இதில் பூந்து வருதாம்மா, ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுக்கிறதாம்மா. சரி போ, சரி போ. சரி ஓகே போ, நடந்து வா. ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வா பார்த்து வாப்பா, தூணக்கின்னு அடிச்சு விட்றாத, விழுந்துரு. ஐயோ எங்கள் பாப்பாவுக்கு சந்தோஷத்துக்கு பாரு. ஓகே நல்லா இருக்கு. ஏன் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். பாப்பா போவாப்பா, தூரியாடு பாப்பா. பாப்பா தூரியாடு பாப்பா. ஆசையாக நான் கூட்டம் உனக்கு நான் இங்கே பார்க்கு கூட்டிகிட்டு வர நீ நினச்சியா? ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் காமிச்சா அவளுக்கு தெரியும், மறுபடியும் வரமாட்டாங்க, வரன்னே சொல்ல மாட்டேன்னா. அப்படியெல்லாம் இல்லை வாப்பா. ஏன் வாப்பா நீ பார்க்குன்னு சொன்னேன், நான் அதனால தான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன். இவ்வாறு உனக்கு தகுந்த மாதிரி வருதான், தூரி ஆடுறது இருக்குது, அங்கே வருதா கூச்சி விளையாடுறது இருக்குது. போய் தூரி ஆடிட்டு வருவியா. இங்கே வர ஏத்தலாம் தொட்டி இருக்குது, குருவி தொட்டி, எல்லா தொட்டியும் இருக்குது இங்கே. இதாங்க நம்ம ஈரோடு பார்க்கு. நல்லா இருக்குது. நிறையா இப்போதான் பார்த்திங்கன்னா முன்ன அந்த பக்கம் இருந்தது, இப்போ வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இன்னும் எல்லா பக்கமும் நல்லா க்ளீனாக பண்ணி சொன்னால் நீட்டாக இருக்குது பார்க்கு. சரி ஓகே, சரி பாய். எங்கள் பாப்பா நான் ஆசாசை கூப்பிட்டு வந்தேன். எங்கள் பாப்பா வந்து தூரி ஆட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாப்பா அங்கே வாப்பா, பயங்கர கடுப்பில் வைக்கிறேன் பாப்பா. நான் ஏன் ஆடல, தூரி ஆடல, ஆட முடியல. நாம இருக்கிற வயிற்றுக்கு ஆடிக்கிது டப்புன்னு விழுந்துட்டா சரி பரவாயில்ல. சரி பரவாயில்ல. எங்கள் பாப்பாவுக்கு கூப்பிட்டு வந்து அதை தூரி ஆட மாட்டேன்னுச்சு. இங்கே நிறைய பேர் இருந்தங்காட்டி தூரியெல்லாம் நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல. சரி வந்து சுற்றி காமிச்சாச்சு பாப்பாவுக்கு. இதான் பார்க்குன்னு சொல்லி காமிச்சு. இங்கே பாருங்க, இப்போ சுற்றுறேன் பாருங்க. ஓகேவா? சரி பார்க்கோட உள்ள நுழைவாய்வு இது வந்து பழைய பார்க். பார்த்துட்டிங்களா? இது வந்து பழசாக இருந்தது. இந்த பக்கம் பூந்து போனால் அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு போகும், அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் போனால் பஸ் ஸ்டாண்டு இல்லை, ஒரு யானை தான் நின்றுருக்குது. யானை தான் நின்றுருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த வழியை பூந்து போகிறோம். சரி பாப்பா போகலாமா? சரி ஓகே, டன், பாய்.